அனைவருக்கும் வணக்கம். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய ஒற்றை ரோஜா இறுதி அத்தியாயம். மறுநாள் சாஸ்திரி பவன் ஹோட்டலுக்கு போனேன். மனோகரி மட்டும் அறையில் தனியாக இருந்தாள். அவள் தகப்பனார் என்னை பார்ப்பதற்காகத்தான் போயிருப்பதாக சொன்னாள். அன்றிரவு தன்னால் எனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பற்றி வருத்தம் தெரிவித்தாள். இது என்ன பிரமாதம்! சில நிமிஷ நேரம் உன் காதலனாக நடிக்கும் பேறு பெற்றேன் அல்லவா? அதற்கும் சில மணி நேர சிறைவாசத்திற்கும் சரியாய் போயிற்று என்றேன். பிறகு அந்த ஒற்றை ரோஜா பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் அளவிலா அதிசயத்துடன் அதை வாங்கி கொண்டாள். தன் அழகிய கரமலரில் அந்த செயற்கை மலரை வைத்து கொண்டு அதை உற்று பார்த்தாள். உள்ளே வைரம் பத்திரமாயிருக்கிறது என்றேன். வைரம் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றும் மேலும் வியப்புடன் கேட்டாள். பிரித்து பார்த்தேன். தெரிந்தது என்றேன். எப்படி இது உங்கள் கைக்கு வந்தது? தூண் நிழலில் நின்று இந்த காகித பூ எதற்கு? நிஜ ரோஜா பூ மாலை வாங்கி தருகிறேன் என்றாயே, அந்த இடத்திலேயே கிடந்தது. இதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது நியாயம்தான். 1.5 லட்சம் ரூபாய் வைரத்தை யார்தான் ஒரு அந்நியனுக்கு கொடுப்பார்கள்? விலை மதிப்பை முன்னிட்டு கொடுக்க மறுக்கவில்லை. அவ்வளவு பெருமானம் உள்ளது என்பது அப்போது எனக்கு தெரியவே தெரியாது. இதற்கு ஒரு உபயோகம் இருந்தது, அதனால்தான் கொடுக்க மாட்டேன் என்றேன். அந்த உபயோகம் இனி இல்லாமற் போய்விட்டது. எனக்கு விளங்கவில்லை. உபயோகம் இல்லாமல் ஏன் போக வேண்டும்? இதில் உள்ள வைரம் உன் கழுத்தில் அழகாகத்தான் ஜொலிக்கும். ஆனால் சுங்க வரி மட்டும் கட்டிவிட வேண்டும் என்றேன். அவள் என்னை ஏறிட்டு பார்த்து, எதற்காக சுங்கவரி கொடுக்க வேண்டும்? எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும். பெண்கள் அணிந்திருக்கும் நகைக்கு சுங்கவரி கிடையாது என்றாள். அப்படியானால் ஏன் அதை ஒழித்து கொண்டு வர வேண்டும் என்று முணுமுணுத்தேன். என் தந்தை வைர வியாபாரி. என்னை வைர நகை போட்டுக்கொள்ளும்படி எத்தனையோ தடவை நிர்பந்தித்திருக்கிறார். நான் மறுத்துவிட்டேன். இந்த ஒற்றை வைரத்தை மட்டும் எடுத்து வந்தேன். எவ்வளவு பெருமானமுள்ளது என்று தெரியாது. 100 ரூபாய் வைரமே என் காரியத்துக்கு போதுமானதாய் இருந்திருக்கும். அது என்ன அபூர்வமான காரியம்? இன்னும் அந்த மர்மம் எனக்கு விளங்கவில்லையே என்று கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மனோகரி என்னுடைய நிலைமையை பற்றி விசாரிக்கலானாள். நான் கதாநாயகனாக தகுதி உள்ளவன் அல்ல. BA பரீட்சையில் கோட் அடித்தவன் என்றேன். நிஜமாகவே நீங்கள் BA பரீட்சை எழுதி தோல்வி அடைந்தவர்களா என்று கேட்டாள். ஒரு தடவை மட்டுமல்ல, 3 தடவை பரீட்சைக்கு போய் தோல்வி அடைந்தவன். 3 தடவையா தோல்வி அடைந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு மனோகரி விழுந்து விழுந்து சிரித்தாள். அதில் என்ன அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்பது எனக்கு விளங்கவில்லை. சரி சரி, நீ சிரித்து முடி, இன்னொரு நாள் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். அவள் போக வேண்டாம் என்று தடுத்தும் நான் நிற்கவில்லை. ஆண் பிள்ளை அல்லவா, ரோஷமாய் இருக்காது. திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டேன். என் வீட்டிற்கு திரும்பிய போது அங்கே மனோகரியின் தகப்பனார் காத்திருந்தார். அவரும் ஒரு அத்தியாயம் தெரிவித்தார். பேச்சின் நடுவில், என் மகளுக்கு நீங்கள் மிகவும் ஒத்தாசையாக இருந்தீர்களாம். டீ வாங்கி கொடுத்தீர்களாம். அவள் எனக்கு ஒரே பெண். அதனால்தான் 1.5 லட்சம் ரூபாய் வைரம் போனாலும் போகிறது. பெண் உயிரோடு பிழைத்தாலே அதுவே போதும் என்று திருப்தி அடைகிறேன் என்றார். அவள் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தது என்று கவலையுடன் கேட்டேன். தெரியாதா? இதோ பாருங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை நீட்டினார். அது மனோகரி அவளுடைய தோழி ஒருத்திக்கு எழுதிய கடிதம். மனோகரி இலங்கையில் ஏதோ ஒரு பரீட்சைக்கு போனதாகவும் அதில் அவள் தேரவில்லை என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. பரீட்சை தேராத அவமானத்தை என்னால் சகிக்க முடியாது. உயிரை விட்டுவிட துணிந்து விட்டேன். இங்கேயே இருந்து அப்பாவுக்கு துயரம் கொடுக்க விரும்பவில்லை. வைரத்தை பொடி பண்ணி சாப்பிட்டால் உடனே உயிர் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்பாவின் வைரம் ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போய் உயிரை விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். என் உண்மையான சிநேகிதி நீ ஒருத்திதான். ஆகையால் உனக்கு மட்டும். கடிதத்தை இதற்கு மேல் நான் படிக்கவில்லை. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று பதறி எழுந்தேன். என்ன என்ன என்று மனோகரியின் தந்தையும் பதறிக்கொண்டு எழுந்தார்.
வைரம் என்னிடம்தான் இருந்தது. இப்போதுதான் தங்களின் மகளிடம் போய் கொடுத்துவிட்டு திரும்பி வந்தேன் என்றேன். அட பாவி, என்ன காரியம் செய்தாய், என் குடியை கெடுத்து விட்டாயே என்றார் அந்த பெரியவர். அவர் கொண்டு வந்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டு இருவரும் பறந்து சென்றோம். என் நெஞ்சு அந்த சில நிமிடங்களில் எப்படி துடித்தது என்று சொல்லவே முடியாது. அந்த அழகிய பொன் மேனியை பிணமாகத்தான் காணப்போகிறோம் என்று எண்ணி பதைத்தேன். ஆனால் என்ன சந்தோஷமான ஏமாற்றம்! ஓட்டலில் அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு சமீபமாக சென்றபோது அறைக்குள் இருந்து குதூகலமாக பாடும் குரல் கேட்டது. உள்ளே நாங்கள் இருவரும் சென்று விழுந்தோம். எங்களுக்குத்தான் உயிர் போய்விடும் போலிருந்தது. வைரம் எங்கே என்று இருவரும் ஒரே காலத்தில் கேட்டோம். மேஜையை அவள் சுட்டி காட்டினாள். அங்கே அது வானத்தில் ஒளிரும் நட்சத்திரத்தைப் போல் பிரகாசித்து கொண்டிருந்தது. எதற்காக இந்த பரபரப்பு என்று கேட்டாள். எங்கே இந்த கடிதத்தில் எழுதியிருப்பது போல் செய்து விடுவாயோ என்று தான். அதற்கு இனி அவசியம் இல்லை என்று தான் இவரிடம் சொன்னேனே. இந்த மனிதர் 3 தடவை BA பரீட்சையில் தோல்வி அடைந்துவிட்டு இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார். ஒரு தடவை தோற்றதற்காக நான் ஏன் உயிரை விட வேண்டும் என்றாள் மனோகரி. ஆரம்ப அதிர்ச்சி மகிழ்ச்சியெல்லாம் ஒருவாறு அடங்கிய பிறகு மனோகரியின் தகப்பனார், இந்த பெண்ணை சமாளிக்க இனி என்னால் முடியாது. நீர்தான் இவள் உயிரை காப்பாற்றினீர். இனியும் இவளை நிர்வகிக்கும் பொறுப்பை நீர் தான் ஏற்க வேண்டும் என்றார். கடவுளே, என்னால் எப்படி அது முடியும்? இந்நாளில் பசிக்க அரிசி கிடைப்பதே துர்லாபமாய் இருக்கிறது. நானோ ஏழை. இவளுடைய பசிக்கு வைரம் எப்படி வாங்கி கொடுப்பேன்? அதுவும் 50 ரூபாய் 100 ரூபாய் வைரமா? 1.5 லட்சம் ரூபாய் வைரங்களுக்கு நான் எங்கே போவேன் என்றேன். மனோகரியின் தகப்பனார் இப்போதுதான் முதல் தடவையாக கடகடவென்று சிரித்தார். நான் கூட வைர வியாபாரத்தை விட்டுவிடப் போகிறேன். இந்த பெண் இருக்கும் இடத்திலேயே வைரம் வைத்திருக்கப்படாது என்றார். எங்கள் திருமணத்தின் போது மனோகரி தன் வாக்குறுதியை நிறைவேற்றினாள். மனமுள்ள புது ரோஜா மலர்களால் கட்டிய மாலையை என் கழுத்தில் சூடினாள். மனோகரி வைர நகை மட்டும் அணிவதில்லை. எங்கள் வீட்டிலேயே வைரம் வைத்து கொள்வதில்லை. எதற்காக அத்தகைய விசப்பரீட்சை பார்க்க வேண்டும்? என்ன கேட்கிறீர்கள்? BA பரீட்சை என்ன ஆயிற்று என்று கேட்கிறீர்களா? எங்கள் திருமணம் நடந்தவுடனே முதற் காரியமாக பாபநாசத்திற்கு மறுபடியும் போனோம். அங்குள்ள இனிய நதி வெள்ளத்தில் இருவரும் கைகோர்த்து கொண்டு இறங்கி எல்லா பரீட்சைகளுக்கும் சேர்த்து முழுக்கும் போட்டோம். நதிக்கரை மரங்களில் வாழ்ந்த பட்சிகள் எங்கள் செயலை ஆமோதித்து மங்கள கீதம் பாடின. இத்துடன் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய ஒற்றை ரோஜா சிறுகதை நிறைவடைகிறது. நன்றி.